இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 106 சிறிய உருவம் பெரிய உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை. இந்த பாடத்தில் கண்மணிங்கிற ஒரு சிறுமி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், கண்மணி ஒரு எறும்பு புத்து பக்கத்தில் போய் உட்காந்துருக்குறா. அதை பார்த்துட்டு என்ன பேசுகிறான்னு பாருங்கள். ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கிச் செல்கிறாய்? அடடே, பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கண்மணி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு சின்ன மாற்றம் உருவாகுது. என்ன மாற்றம்னா, சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறியதாகி விட்டது. சுற்றிலும் பார்த்தாள். எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதைக் கண்டு வியப்படைந்தாள். இந்த மாதிரி மாறுது. அதாவது அவள் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அவளும் எறும்பு மாதிரியே மாறிட்டான். அது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்கள். எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள். தடுமாறினாள். பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அங்கே எறும்புகளின் சேமிப்பை கண்டாள். எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். முதல்ல உருவம் சின்னதாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவள் எறும்பு புத்துக்குள்ளே நுழைய முயற்சி செய்கிறான். அப்போது திடீர்னு ஒரு மாற்றம் நடந்ததுனால என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த புற்றுக்குள்ளே பொத்துன்னு போய் விழுந்துட்டான். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த புத்துக்குள்ளே நிறைய அறைகள் இருக்குது. அங்கே எறும்பு தனக்கு வேண்டிய சாப்பாடை சேமித்து வச்சுருக்கு. அது எல்லாத்தையும் அவள் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அந்த புற்றுலேருந்து வெளியே வாரா. வெளியே அங்கே இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்து அடியில் போய் உட்காந்துருக்குறா. மரத்துக்கு அடியில் கண்மணி உட்காந்துருக்குறா. உட்காந்துட்டு அவள் மரத்தை மேலே பார்க்குறா. மேலே பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது, ஒரு தேன் கூடு இருக்குது. உடனே அவளுக்கு ஒரு யோசனை. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுது, அந்த தேனை எப்படியெல்லாம் சேமித்து வைக்குது, அதையும் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போதே அவளுக்கு சிறகுகள் முளைக்குது. இதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. கண்மணி தேன் கூட்டுக்குள்ளே போன பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. உய் மகிழ்ச்சியில் கத்தினாள். பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா? வியப்பு தாழவில்லை. தேன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை. தயங்கியபடியே வெளியே வந்தாள். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவள் தேன் கூட்டுக்குள்ளே போனவுடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறா, ஊன்னு மகிழ்ச்சியில் கத்துறா. அப்புறம் உங்களுக்கே தெரியும், தேன் கூட்டில் நிறைய தேனீக்கள் இருக்கும். ராணி தேனி, வேலைக்கார தேனி, இது எல்லாமே இருக்கும். இதில் வேலைக்கார தேனி தான் என்ன பண்ணும், தேனை வெளியிலேருந்து சேகரித்து கூட்டில் கொண்டு சேகரித்து வைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சின்ன தேனி இவ்வளோ வேலை செய்யுதா அப்படின்னு நினைக்கிறான். அவளுக்கு அந்த தேன் கூட்டை விட்டு வெளியே வரவே மனசில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறான், வெளியே வரணுமேன்னு சொல்லி வெளியில் வாரான். இதுதான் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. தேன் கூட்டை விட்டு வெளியில் வாரா.
வெளியில் வந்தவொடனே என்ன பண்ணுறா, அந்த மரக்கிளையிலேயே உட்கார்ந்துருக்குறா. அங்கேருந்து பார்க்கும்போது கீழே ஒரு நீரோடை போயிட்டுருக்கு. அதில் என்ன நடக்குதுன்னா, மீன்கள் அழகாக நீந்துக்கிட்டு இருக்கு. உடனே கண்மணிக்கு மீன்களை போலவே நாமளும் நீந்தணும் அப்படின்னு ஆசை வருது. இது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வாசிக்கலாம். மரக்கிளையில் அமர்ந்தாள். கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்களைப் போல நீந்த வேண்டுமென்ற ஆசை வந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? அடுத்து என்ன நடந்திருக்கும், கதையை தொடர்ந்து கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும்? கண்மணி மீன் மாதிரி மாறி இருப்பாள். அதாவது மீனுக்கு எப்படி வால் துடுப்பு எல்லாம் இருக்குதோ அதை மாதிரியே கண்மணிக்கும் வளர்ந்துருக்கும். அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? மீன் எல்லாத்தையும் பார்ப்பான். அவங்க எல்லோரும் எப்படி துள்ளி குதித்து நீந்துறாங்களோ அது மாதிரியே இவளும் நீந்தி பார்த்துட்டு வந்திருப்பாள்.